பார்த்தா யானை வந்து பக்கத்தில் அப்படியே வந்து போகுது. யானை வாசம் பிடிக்குது. யூடியூப்பில் மட்டுமே பார்த்தது இப்போ கண்ணு முன்னாடி வருதுங்க மக்களே. ஆற்றுல தண்ணி இல்லையா? சின்ன ஒரு சிவர் கிராசிங், சின்ன பாம்பு ஒன்று சார், ஒரு செகண்ட் தான். அதனால தான் அழுகு வச்சிருமோ, அழுகைன்னு வச்சிருக்கோம். போவோம், எது வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் போவோம். இதுக்கே கெஸ்ட் வாங்குது. சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா. ஹலோ மக்களே, மீட் பேட்டை துள்ளும் ஹரிகிருஷ்ணா. ஆமாங்க மக்களே, எல்லோரும் காலையில் ஒரு 3 மணி வாக்கில் எல்லாம் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டுங்க பேட்டை சாஸ்தா கோயில் போயிட்டு அடுத்து பாபர் மசூதிக்கு போகிறேங்க. போன வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னங்க மக்களே, எல்லாருமே கேரளாவில் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறாங்கன்னா சாமி கும்பிட்டுங்க ரிவர்ஸில் தான் வந்து ரிட்டன் வெளியே போகிறாங்க. நம்ம ஊரில் நட தனியாக இருக்குது, பட் இங்கெல்லாம் இப்படி தண்ணி ரிவர்ஸ்லேயே போகிறாங்க கும்பிட்டு மரியாதை நிமித்தமாக. போய் குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. பாபரெல்லாம் பார்த்துட்டு பேசுறது கேட்குதானே தெரில. பாபரெல்லாம் பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. எப்படி மற்ற சாமி வந்தாங்கன்னா அப்படியே எல்லாம் பேக் பண்ணி பக்கத்து இன்னொரு சாமி இருக்கிறாங்க, ஐயப்ப சாமி, அவங்கள பாட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதானுங்க. இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குது. இந்த ஊரே வந்து ஒரு வைபாக இருக்குது. சாமி சரணம். எல்லாம் குளிச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சுங்க. பேக் எடுத்து போட்டாச்சு. பேக் எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்குள்ளேயே தேங்காய் எல்லாத்தையும் வச்சுருக்குறேங்க. அப்படியே போயிட்டு நிறைய சவுட்டுருக்குங்க, நடக்க வேண்டியது தான். சரிங்க சார், அப்படியே போகும்போது பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் அதிகமாகுது. 4 காய் இருக்குது இன்னும் ஈடு தேங்காய். அது போக கட்டில் நெய் தேங்காய் ஒன்று, 3 தேங்காய் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 7 ஈடுகாய், 1 நெய்க்காய் இருக்குதுங்க. ஈடுகாய் இன்னும் 2 குறைச்சிடலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு வழியாங்க அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டிங்க பேட்டையை தாண்டி பெருவழி ஸ்டார்டிங் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக நாங்கள் நடக்க ஆரம்பிச்சுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் சன் மேலே வந்துட்டா. அப்படி ஒரு 6:30-7 மணி வாக்கில் இருக்குங்க நாங்கள் போயிட்டுருக்கிற நேரம். இப்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. என்ன தான் ஊர் வந்து பனிமூட்டமாக தெரிகிற மாதிரி இருந்தாலுங்க மக்களே, அப்போவே வந்து ஒரு வேக்காடு இருந்ததுங்க. கந்தக பூமின்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாவே. சாமி சொல்லுங்கள் சாமி, எப்படி இது வரை எப்படி இருக்குது சொல்லுங்கள். தூய்மையாக தான் இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் வரலாம். 2 கிலோமீட்டர் வந்துருக்குமா? 1 கிலோமீட்டர் வந்திருப்போம். என்ன சாமி சொல்கிறோம்? 500 மீட்டர் வந்துட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். இது குளுக்கோஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. நம்ம வாட்டுக்கு வாங்காம இருக்கிறோம். எனக்கு தேவைப்படும் உள் மனசு சொல்லுது. நீங்க கடை இருக்குமா? போகிற வரைக்கும் உங்களுக்கு குளுக்கோஸ் கடை தான் இருக்கும். அப்படியா? அப்போ சரி, அப்போ தேவைப்படுறப்ப வாங்கிக்கலாம். ஏன் வெயிட்டை தூக்கிட்டு தெரியணும். இப்போ மூச்சா கேட்டது ஏங்க, இது இவ்வளோ ஏற்றமாக இருக்கு. ஒத்தமையா அந்த சாமி கேளுங்க, அனுபவமுள்ள சாமி. நன்றி சாமி. சன்லைட் படுது மூஞ்சியில், புத்துணர்ச்சியாக இருக்கிறது. இப்போ தான் 1.5 கிலோமீட்டர் வந்திருக்கிற மாமா. நான் கூட 2.5 கிலோமீட்டர் நினச்சேன். கூட வர சாமி சிரிக்கிறாங்க. அப்படியே ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக போயிட்டுருக்குறேன். எச்சும் இல்லை கம்மியும் இல்லை, அப்படியே பொறுமையாக. ரொம்ப ஸ்பீடாக இல்லை, ரொம்ப கம்மியாக இல்லை. ஃபுல்லாக சுற்றி ரப்பர் தோட்டம் தான் இருக்குது. இப்போ தான் ஊரை தாண்டி காட்டுக்குள்ளே வந்துருக்கோம். லைட்டாக ஃபுல்லாக ரப்பர் தோட்டம்.
இது என்ன சமாச்சாரம்னு சொல்லுங்க. இங்கே மீனுக்கு வந்து பொறி போட்டு போகிறது வந்து ஒரு சம்பிரதாயம். அதனால் உங்களையும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். ஐயப்பன் போட்டோம்னா நம்மளும் போடுறோமா? ஐயப்பன் போட்டாரா இல்லையான்னு தெரியல, எங்களையும் போட சொன்னாங்க எங்கள் குருக்கள். ஓகே, அதனால் நீங்கள் ஐயப்பன் தன்னோட சேனைகளோட காட்டுக்குள்ளே போகும்போதுங்க இங்கே நின்று மீன்களுக்கு உணவளித்ததாக ஒரு ஐதீகங்க. அதைத்தான் நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணி பொறி போட்டோங்க மக்களே. பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு போனால் தான் பெருவழியோட ஃபாரஸ்ட் ரூட்டுங்க. இப்படியே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எதை தான் போடுறது? டேரக்டா இருக்கிற மாதிரியும் தெரியாம ஆனா இருக்கிற மாதிரியும் தெரியாம பேஜ் ரொம்ப இன்ஸ்டாகிராம் கிராஷ் ஆகிற அளவுக்கு போயிடும். அவ்வளோ ஃபாலோவர்ஸ் சொல்லுங்கள். எங்கள் ஃபேன் பேஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். போனீங்களா அப்படின்னு அவரா பயங்கரமானவர். அவர் கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து செல்ஃபி எடுத்தாங்க. எல்லாம் அண்டர் கவர் ஆப்ரேஷன்ல இருக்கிறோம். வெளியே எல்லாம் உலகத்துக்கு தெரியாம சிபிசிஐடி மாதிரி மேலாத அந்த தொழில வருது. என்ன சாமி நெட்டு குத்தல ஏறுது இங்கேயே? நெட்டு குத்தலாவா? இது நெட்டு குத்தலா? அடிக்கடி ஒரு சொல்லுவா, என்ன போல ஐயோ அவ சொல்லுவா, நெட்டு குத்தலாவா? இது நெட்டு குத்தலா? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. நெட்டு குத்தலாவா? இது நெட்டு இல்ல அது இப்ப புரியுது. எனக்கு அப்போ தெரியலிங்க இந்த முன்னாடி இருக்கிற மலையெல்லாம் ஏறி கடந்து போகணும்னு. ஆனால் ரெண்டாவது தாங்க தெரிஞ்சது, அந்த முன்னாடி இருக்கிற மலை அனைத்தும் கடந்து தான் வந்தோம் சாமி தரிசிக்க. சாமி சொல்றோம், சாமி சொன்னமையப்பா. அன்னதான சாமி. அந்த சிவனை தரிசிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே மறுபடியும் லெஃப்ட்டுங்க பெரிய பாதைன்னு போட்டிருந்தது. இது பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுங்க. முருகன் கோயிலுங்க, கேரளாவில் முருகன் கோயில். வித்தியாசமாக இருக்குள்ள கோயில் எல்லாமே. ஐயப்பன், முருகன் எல்லாம் சாமியிருந்தாங்க. கும்பிட்டாச்சு. முருகன் கோயில் கும்பிட்டுங்க அடுத்த பெண்டு தானே அடுத்து பாலபத்திர தேவி டெம்பிளுங்க, அங்கேயும் கும்பிட்டாச்சு. இரும்பொன்னிக்கரை கோயில் தாண்டி நல்ல ஒரு ஏற்றம், வெர்டிக்கலாக ஏறுற மாதிரி இருக்குது. இதுக்கே கெஸ்ட்டு வாங்குது. பழக்கமான சாமிகள் மாதிரி போயிட்டு இருக்குது. தண்ணி இது வரைக்கும் குடிக்கவே இல்லை. போவோம், எது வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் போவோம். இரும்பொன்னிக்கரை கோயில் தாண்டி சரியான ஸ்டீப்புங்க. முன்னாடி போன சாமியால் விட்டு போயிட்டாங்க. நான் அது 30-40 அடிக்கு ஒருக்கா நின்று கெஸ்ட்டு வாங்கி நடக்கிறேன். என்னென்னா ப்ரீத்திங் வந்து நான் சரியாக பண்ணல. முதல்ல ஷார்ட் பிரெத் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாங் பிரெத்தை எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பரவாயில்ல, அவ்வளோ சீக்கிரம் டயர்டாக இல்லை. இப்போ ஃப்ளாட்டும் ஆயிடுச்சு. கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியே போனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. அப்படியே ஓடினா ரப்பர் தோட்டங்கள். ஏஞ்சாமி சொல்லுங்க, இந்த ஏற்றத்தை வந்து இனிமேல் வரப்போகிற ஏற்றங்கள் கம்பேர் பண்ண எப்படி? அதில் ஒரு 10% தான் நிஜமா தேங்க. அழுதை கரிமலை, அதனால தான் அழுகு வச்சிருவோம், அழுதைன்னு வச்சிருக்கோம். உங்களுக்கு அழுதை ஏற்றம் 70%. கரிமலை தான் 100%. முதல்ல ஷார்ட் பிரெத்தாக எடுத்துகிட்டு இருந்தேன்.
ஃப்ளாட்டில் நடக்கிற மாதிரி. அப்புறம் லாங்காக டீப் பிரெத் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மூச்சு வந்துருச்சு, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க வாங்க உங்களுக்கு இறக்கண்ணா அவ்வளோதான். கட்டிடுங்க. எல்லாம் செருப்போடாமல் வந்தீங்கன்னா செருப்போட வந்திருந்தா அவ்வளோதான், சோடி சுத்தம். இனி இதுக்கு மேலே ஃபாரஸ்ட்டு. பண்டிகை வராதா சாமி? என்ன ஆயிட்டாலும் நடந்தா. சாமி சரணம். ஆனால் தலைவர் வேற ரகமில்ல. யாரு? போலீஸ் இல்லைங்க, கேரளா போலீஸில் ரொம்ப நல்ல டைப்பு. எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டு போலீஸை பற்றி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தமிழ்நாட்டு போலீஸ் நல்ல போலீஸ் தான், பட் கேரளா போலீஸ் கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க தமிழ்நாட்டு போலீஸோட. ஓகே, நம்ம ஆள் இல்லைன்னா தலையில் அடிப்பாங்க. சரியா நடக்க மாட்டேன். பாருங்க இல்லை வாங்க கூட்டமாக இருந்துச்சுன்னா தெரியும் ஃப்ரெண்ட்லி எந்த அளவுக்கு. ஃபாரஸ்ட்குள்ளே வந்தோடனே இறக்கம். பஸ் இப்போ இருக்குன்னா பொறுமையாக போவோம், என்ன முட்டி வெளி வந்துடு. செருப்பும் போட்டிருக்கிறேன், ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இது ஏறி இறங்கி போயின்னா அடுத்த ரோடு வரும். அடுத்த ரோடு போய் என்ட்ரன்ஸ் லாஸ்ட்டாக ஒன்று போனோம் ஐதாமலை. எங்கேயோ நின்று குளிக்கணும் நான். எங்கே? அதான் ஐதாமலை. பறவை கத்துற சத்தம் தான் கேட்குது. இல்லை உள்ள வாங்க ஒன்றும் ஜம்முன்னு இருக்கு. லத்திகள் ஆனைகட்டியா? லத்திகள் லத்திகளா? காலேஜ் படங்கள்லாம் லத்திகளாக மட்டுமே தான் இருக்கு. இறங்குறப்ப சிக்ஸாக்காக வந்து ஈஸியாக இருக்குது சாமி. எனக்கு அது தெரியல. ஃபஸ்ட் இறக்கத்தில் வந்து நேராக இறங்கினேன் கண்ட்ரோல் பண்ணி, அது கால் பயங்கரமாக அழைச்சிது. ஓகே, கடைசியாக நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இறங்கின இறக்கத்தில் ஒன்றுமே தெரியல. அந்த பாடி வெயிட் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே இறக்கி போடுது. அவ்வளோதான், இறக்க ஈஸி தான். நீங்கள் கண்ட்ரோல் இருக்கணும் அதுக்கு. ஆனால் முதல்ல அளவுக்கு அந்த நேராக இப்படியே இறங்குறதுக்கு இப்படி வந்து இறங்குறதுக்கு ஈஸி. அதுனா ஆறா தண்ணியே இல்லைன்னா போன டைம் போகும், ஒரு டைம் போகும், ஒரு டைம் எல்லோரும் அடுத்த ஏற்றத்துலேயும் வீட்டிலேருந்து கொண்டு வந்து சப்பாத்தி இருந்ததுங்க. எல்லாருமே கொண்டு வந்துருந்தோம் தொட்டுக்கறதுக்கு. ஏதாவது துவையல் இல்லை ஊறுகாய் இல்லை ஜாம் இந்த மாதிரி கொண்டு வந்துருந்தேங்க. அப்புறம் எல்லோரும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டுங்க. ஏற்றம் ஏறது ஒன்று தாங்க சிரமம். 50 அடிக்கு ஒருக்கா நின்று நடக்கிறேன். சமமாக போகிறது இறக்கத்துலாம் ஈஸியாக போயிடலாம். மலை ஏறுறதும் கஷ்டம். சப்பாத்தி 4 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு லெமன் சோடா குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு காலுக்கு கொஞ்சம் வால்னி அடிச்சுட்டு பாதங்கால் ஆங்கிள் கிட்டெல்லாம் வலிச்சதுங்க. அதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு நடக்கிறேன். இப்போ அந்த வால்னி டக்குன்னு ட்ரையும் ஆகுது. செப்பல் போட்டு தான் நடக்கிறேன். செருப்பில் வந்து வலுவலுக்கு தண்ணி உண்டாக்கலை. ஃப்ளாட் நடக்கிறது பிரச்சனையே இல்லைங்க. இதை திறந்து ஒரு மணி நேரம் நடக்கலாம். மலையேறது கஷ்டம், ஹெவி கார்டியோ எனக்கு. அங்கங்கே இந்த மாதிரி விரி இருக்குது. விரியில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணாலும். ஃபுல் ஃபாரஸ்ட், திக் ஃபாரஸ்ட். நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே விதவிதமாக மரங்க இருக்குதுங்க. பெரிய மரம், சின்ன மரம், பூ பூக்கிற மரம், அப்படி இப்படி நிறையா அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நிறையா இருக்குது. பட் என்னென்னா தலையில் இருமுடியை வச்சுட்டு பேக்கை தூக்கிட்டுங்க ரொம்ப தூரம் நடக்கிற போது நம்மளுக்கு முன்னாடி ஒரு 3 அடி தான் பார்க்க முடியுதுங்க. அதை தாண்டி நம்ம ஃபோக்கஸ் எங்கேயுமே போக முடியறதில்ல. மேலெல்லாம் திரும்பி பார்த்துருந்தோம்னா ஏற்கனவே தலையில் இருக்கிற வெயிட்டுக்கு எச்சா டயர்ட் ஆயிருங்க மக்களே. போயிடலாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. எப்படி ஏறணும்னு தெரிஞ்சிடுச்சு. மலையில் மலையேற்ற மட்டும் கடினம், அப்படி நடந்துடலாம். சாப்பிட்டுட்டு ரீசார்ஜ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான். அடுத்து லைட்டாக ஏற்றம் வருது. லாக் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன்.
சாமி சரணம். வந்து ஃபாரஸ்ட் முடிஞ்சு காட்டுக்குருக்கேன். இனி வந்து ஓப்பனாக ஃப்ளாட்டாக போகுது. வெயில் வேறு ஓவராக அடிக்குது. கழிச்சு அடிக்குதுங்க வெயில். தலையில் போர் இருக்குங்க, அப்படியே ஓடிடலாம். வெறுங்கால் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி போட்டு நடக்கிறேன், கொஞ்சம் ஈஸி. ஃபாரஸ்ட் முடிஞ்சு ஃப்ளாட்டுக்கு வந்தாச்சு. சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா சரணம். பெருவழி முடிக்கிற வருஷம். சரணம். சாப்பிட்டதுக்கு சோடா குடித்ததுக்கு அதுவும் எனர்ஜி ஏற்றுங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் எவ்வளோண்டு உப்பு வாங்கி வாயில் போட்ட பேர் உப்பு மட்டும் எச்சியில் இது பண்ணி அதுக்கப்புறம் வந்ததுங்க எனர்ஜி. அது எல்லாம் சேர்ந்துக்கிடுது, எல்லாம் சேர்ந்து சவுட்டிட்டு வந்துட்டுருக்கிறேன். தலப்பாறை கோட்டா. மறுபடியும் ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளாட்ஸ் தாண்டி நடுவில் ஒரு கிலோமீட்டர் இருக்கலாம், 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஓப்பன். இந்த ஏன் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜிக்ஸாக்கா இப்படி நடந்து போனோம்னா ஈஸிங்க, நேராக நடந்து போனால் கஷ்டம். இறக்கத்தில் மட்டும் ஜிக்ஸாக்காக போனோம்னா வெயிட் கண்ட்ரோல் பண்ணி ஈஸி. மக்களே, சின்ன பாம்பு ஒன்று சரன்னு போகுது முன்னாடி. நல்லா ஒரு 3 அடி நீளம் இருக்குது, சுண்டு வரல் கணந்தான் இருக்குது. இந்த தடத்தில் போயிட்டு இருக்கிறோம். முன்னாடி வந்து அந்த விதிக்கு முன்னாடி சின்ன பாம்பு ஒன்று ஒரு செகண்டு தான். முன்னாடி ஆந்திரா சாமி போயிட்டு இருந்தாங்க, ஏதோ சொன்னாங்க இருக்குன்னு. பார்த்தா நின்று பார்த்தா அவங்க ஹால்ட் அடிச்சதை பார்த்தா நானும் ஹால்ட் அடிச்சு பார்த்தா பாம்பு. எங்கே போனாலும் இந்த பாம்பு மட்டும் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. இன்னும் பாம்புனே தெரியலீங்க, நல்லா சரடாட்ட கலர் வந்து காப்பி கலர் சரன்னு போச்சு. கொஞ்ச தூரம் செருப்பு கட்டி நடந்து பார்த்து மக்களே. சைடு இந்த ஆங்கிள் எப்படி ட்விஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த முழிக்குள்ள வலிக்குது. ஒரு 100 அடி நடந்து போட்டு செருப்பு மாட்டிட்டேன். கீழே மண்ணு ஜில்லுன்னு இருக்குது. பட் ஆனால் செருப்பு இல்லைன்னா மூட்டு வேலையை விட்டுற, ஓவர் வெயிட்டாக இருக்கனால மூட்டு வலிக்குது. செருப்பு போட்டேன் நடந்து போட்டு. சின்ன ஒரு நீரோடைங்க செக் டேமாட்ட இது சைடில் தான் வந்துட்டு இருந்தோம். இப்படி போக வேண்டியதான், யாரும் நிற்கலை முன்னாடி போன ஆளுகள்லாம், அதனால் அப்படியே போக வேண்டியதுதான். கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வத்திடுது, கொஞ்சமாக தான் போகுது. சத்தங்க குறுகுறுன்னு தான் கேட்குது. மூங்கல் தட நடிச்சிருக்குது, ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் இயற்கையோட இசை போல. காலை கட்டிக்கிட்ட வந்தாச்சுங்க, சுத்தமாக முடியல. கடந்த ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துட்டு நினைக்கிறேன், பொறுமையாக. இவ்வளோதான் ஸ்டெப்பு. ஆங்கிள் சாக்ஸ் வாங்கி போட்டிருக்கேன். எனக்கு அந்த டோ ஏரியாவில் பயங்கரமான வலிங்க. ஃபிங்கர் நெயில்ஸு, டோ, ஹீலு எல்லாத்துலேயுமே சரியான வலி. சுத்தமாக முடியல. எல்லாத்தையும் பின்னாடி விட்டுட்டு ஒரு சோடா குடிச்சிட்டு நான் பாட்டு முன்னாடி வந்துட்டுருக்கேன். அவங்க ஸ்பீடாக நடக்கிறாங்க, நம்ம மெதுவாக நடக்கிறோம். அதனால் அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டேன். சின்ன ஒரு ரிவர் கிராசிங்.
அப்படி இருக்குது. நல்ல ஐஸாட்டு இருக்குதுங்களா, கால் நடந்து வந்த வலிக்கு பார்ப்போம். சுகம். காலை கட்டி வந்தாச்சு. அதான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி பார்ப்போம். மக்களே வந்து ஒரு மணி நேரம் படுத்து எந்திரிச்சாச்சு, தூங்கியாச்சு. எல்லாரும் மோரை குடிச்சிட்டுங்க காலுக்கெல்லாம் வால்னி அடிச்சு படுத்து தூங்கிட்டு நானெல்லாம். நீ அடுத்தது அப்படியே அழுதாமலை ஏற்றம் போகணுமாமா. அப்படியே சனஜனமா போலான்ட்டு இருமுடியெல்லாம் தலைமையில வைக்க முடியுதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த இடமெல்லாம் இந்த மாதிரி எரிச்சல் பிடிச்சிடுது நெத்திக்கு மேல. அதனால பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக்ல வச்சுட்டேன். அப்படியே சனஜனமா நடப்போம் மக்களே. வாங்க போகும். காலைக்கு டிஆர் கருவனந்தோல் நினைக்கிறேன். இங்க இருந்து நீ அடுத்தது அழுதாமலை, முக்குழி, வெள்ளிங்க அப்படியே சனஜனமா போலாம். ஆத்துல தண்ணி இல்லையா? போகுஞ்சாவி கொஞ்சம் தள்ளி போகணும். அப்படி எப்பவுமே தண்ணி அவ்வளவுதான் போகுது. நீங்க குளிக்கிறது கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஆள் நல்லா அதுதான் குளிக்க. எப்பவும் தெரியும். சின்ன கல்லை எடுத்து போட்டு போய் கல்லடு கொண்டு மேலே போகணும். இறக்க பிறகு மறுபடியும் ஏறும். ஆமாங்க, இறக்க பிள்ளைக்கு இது போன அடுத்து குளிக்கிறோம். குளிச்சு நல்ல ஒரு அழுதை அழுதையில ஏற்றி அம்மாங்க வயசு மேலே போய் 6 மணிக்கு போல போகலையே. சரி தனி ஸ்டால் போட்டு உட்காந்து கால் மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னென்னமோ வச்சுக்கிறாங்க, வகை வகையே வச்சுக்கிறாங்க. நான் எதுவும் சாப்பிட முடியாது இத்தனை தூரம் நடக்கிறனால. அதனால அப்படியே பொறுமையாக போகும். தண்ணி ஜூஸு இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. காலையில் சப்பாத்தி சாப்பிட்டோம். எங்கே சாப்பிடுவோன்னு தெரில. எங்கேயோ ஒரு பக்கம் அன்னதானம் போடுவாங்க, அங்கே போய் சாப்பிட வேண்டியதுதான். வரவழியில் அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் சாப்பிட்டு போட்டு பிரியாணி, கேசரி, கொஞ்சம் வத்தல், சாம்பார் சாதம், கொண்டக்கடலை ஜம்முன்னு சாப்பிட்டு போட்டு கைகள் வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம். இந்த இடத்து பேர் வந்து காலகட்டி பிரிட்ஜ். ஆமா, பிரிட்ஜு கீழே வந்து ஆறு ஓடுது. ஆனா என்னன்னா ஆத்துல வந்து தண்ணி இல்லை. எப்படி குளிக்க போறேன்னு தெரியல. ஓகே அசன்ஸ் பாய் பாய். சொல்ல மறந்துட்டேங்க, சரியான வெயில். 30 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன். 28 to 30 டிகிரி செல்சியஸ். இது நடக்கிறது பாதி அழிச்சு ட்ரெயின் ஆயிடுது. கிட்டுன்னு போயிட்டு ஒரு சாமி, முன்னாடி ஒரு சாமி கிட்டுன்னு போயிட்டு, பின்னாடி ஒரு சாமி பெரிய சாமி வந்துட்டு கருப்பு சாமி. அவ்வளோதான். நான் தான் லாஸ்ட். அப்போ அச்சோ கடைசிக்கு தள்ளிட்டாங்க. யூடியூப்பில் மட்டுமே பார்த்தது இப்போ கண்ணுக்கு முன்னாடி வருதுங்க மக்களே. அழுகா கடவு ரோட்டில் இருந்து பிரிஞ்சு கீழே இறங்குற காட்டுக்குள்ளே கனவு மாதிரி இருக்கலாமே. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அழுதமலை ஏற்றம். இந்த இறக்கை இறங்கி கீழே போய் அப்புறம் அங்கே ஏறி போவோம். டஃப்பான மலைன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் சில யூடியூப் வீடியோஸில் வந்துட்டு அழுதமலை ஏற்றம் தான் கஷ்டம், கரிமலை ஏற்றம் ஈஸி அப்படிங்கிறாங்க. பொறுமையாக 4 எடுத்து வச்சா பொறுமையாக போயிட்டுருப்போம். நோ ப்ரெஷர். மேரத்தான் மாரி மக்களே 100 மீட்டராட்டு ஓடணும்னா
முடிச்சு விட்ரு. பொறுமையாக போவோம். இனி அடுத்ததுங்க கீழே ஆறு ஓடிட்டு இருந்தது மக்களே. எல்லா சாமியிலும் அங்கே குளிச்சுட்டு அந்த ஆற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு கல் எடுத்துகிட்டு போய் மேலே கல்லிடம் குன்றுன்னு ஒரு இடம் இருக்குதுங்க. அழுதாமலையோட கடைசியில் முன்னாடி தெரியும் பார்த்திங்களா, அந்த மலை தான் அழுதாமலை. பார்க்குறதுக்கு சிறுசாக இருக்குதுங்க. ஆனால் அந்த கல்லிடம் குன்று போகிறதுக்குள்ளே எனக்குலாம் ரசமே வந்துடுதுங்க மக்களே. சரியான ஸ்டீப்புங்க. அதாவது லிட்ரலாக ஒரு ஏணிப்படியில் ஏறி போனால் எப்படி இருக்கும், அதுவே 1.5 கிலோமீட்டருக்கு ஏணிப்படியில் ஏறி போனால் எப்படி இருக்குது நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஹெவி கார்டியோன்னு. நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காலகட்டிலேருந்து கிளம்பும்போது தேங்காய் போர்வையெல்லாம் எடுத்து பேக் பேக்கில் ஓட்டுன்னு மிகப்பெரிய தப்புங்க. ஏன்னா நல்ல ஸ்டீப்பாக ஏறும்போது முதுகில் வந்து வெயிட் கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட தலையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது தான் சிறந்த மெத்தடுங்க. எந்த சாமியுமே இறக்கலிங்க, நான் என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி இறக்கி பின்னாடி வச்சிட்டேன். சாமி சரியான கஷ்டமாக போச்சுங்க. ஒரு கட்டத்தில் வந்து அழுதாமலையில் பாதி வரைக்கும் போயிங்க கண்ணே இருட்டிட்டு வந்துடுது. பேக்கோடு போயிட்டு ஒரு செவத்தில் சாஞ்சு உட்காரலான்னு ஒரு சின்ன கடை ஒன்று இருந்ததுங்க. சாயலான்னு போய் உட்காந்தா வந்து அப்படியே பின்னாடி மறந்துட்டேன். அப்புறம் அங்கே போயிட்டு இருந்த ஒரு சாமி வந்துங்க தூக்கி விட்டு ஓகேவான்னு கேட்டு தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு அழுகாச்சே வந்துடுதுங்க. அழுதமலைன்னா சும்மாங்களா, உண்மையிலேயே அழுது ஓட்டணுங்கோ. அந்த மாதிரி ஹெவி கார்டியம் வாழ்க்கையிலே பண்ணது இல்லைங்க. கடைசியாக மூச்சு இழுத்து விட்டு நம்ம நெஞ்சோட சென்டரில் வந்து ஒரு சின்ன வழியாட்டவே ஆகிடுது. நல்லா பயந்துட்டு ஐயோ என்னடா பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த லைட்டாக அந்த பெயின் இருந்துட்டு தான் இருக்குதுங்க. பார்த்து ஹெவி கார்டியோ இருக்குங்க இந்த இடத்துல. அழுதுமலையில் வந்து முடிஞ்சால் நம்ம அந்த அழுதக்கடை உள்ளே வந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலையே ஆட்டோஸ் இருக்குது. அங்கேருந்து டேரெக்டாக கூட்டிகிட்டு போய் முக்குழிங்கிற இடங்குங்க. இந்த அழுதுமலை ஏறி கல்லிடம் குன்று தாண்டி கீழே இறங்கி போய் நம்ம நைட்டு தங்குற இடம் தான் முக்குழி. அது வரைக்கும் வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுறாங்க. முடிஞ்சால் அதில் போய்க்கிங்க மக்களே. அழுதா கடவுள் அழுதாமலை ஏற அதான் கொஞ்சம் சாமி முன்னாடியும் போயிட்டாங்க, பின்னாடி பாதி சாமி வந்துட்டுக்கிறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணோம்னா ரெஸ்ட் எடுத்து போகிறோம். டைம் ஆகுது, முன்னாடியே வந்துட்டேன் நான். வெர்டிக்கலாக போகுதுங்க சாமி. அதெல்லாம் விழிச்சிருக்கேன். சரியான வெட்டிக்கல். சும்மாவே மூச்சுட்டாங்க எனக்கு. தலையிருந்தது பின்னாடி கட்டி எப்படி 5 கிலோ வரும் பேக்கில். பாதி தூரம் போயிங்க திரும்பி போயிடலான்னு கூட எனக்கு மைண்ட் ஆயிடுச்சு. பட் கீழே இறங்கி போகிறது அதை விட கஷ்டமுங்க. ஏன்னா வெர்டிக்கலாக ஏறிட்டுருக்குறோம், ஊரே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டுருக்குன்னு நினச்சி பாருங்கள். வேறு வழியே இல்லை, கால் வச்சாச்சு மேலே ஏறியே தான் ஆகணும்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு மக்களே. வீடியோ இந்த இடத்துக்கு அப்புறம் நான் கல்லிடம் குன்று போகிறப்ப தான் எடுத்துடுங்க. ஏன்னா நடுவில் வந்து உசுரை காப்பாற்றி மேலே போய் சேர்ந்துட்டா சரிங்கிற அளவுக்கு ஆகிடுதுங்க மக்களே. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேங்க மக்களே. அதாவது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டங்க இந்த காலகட்டத்தில். இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையில் இந்தளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சதே இல்லை. சரி நமக்கு யாருமே இல்லைன்னு வரும்போது வாழ்க்கையில் சாமி தேடி போவோம் இல்லைங்களா, அப்படித்தான் இந்த பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் அப்பச்சி வந்து இப்போ தீவிரமான ஐயப்ப பக்தருங்க. அவர் கையிலலாம் டேட்டூ போட்டிருப்பார். நான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட சொல்லியிருப்பேனுங்க. அவர் நினச்சி தான் சரி நம்ம அப்பச்சி வந்து எனக்கு வந்து க்ளோஸ் ஆனவங்க வாழ்க்கையிலேன்னா அவரும் ஒருத்தருங்க. அவர் நினச்சி தான் வந்து இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணினேன். அந்த அழுதமலை பாதியில் முக்கால்வாசியிலலாம் வந்து சுத்தமாக முடியலைங்க. விழுந்துடலாம் அப்படியே படுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுது. அந்த டயத்தில் கரெக்டாங்க எங்கள் அப்பச்சி எப்போவுமே ஜவ்வாது ஓட்டிருப்பாருங்க. அந்த வாசனை அடிச்சுதுங்க. அது வந்து ஒரு தெய்வீகமான ஒரு ஃபீலிங். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ஒரு 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 எப்பிக் ஃபீலிங் அது. ஏன்னா நம்ம யாரை நினச்சி ஏறுறோமோ அவங்களோட வாசனை நமக்கு அடிக்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ட்ரூலி வந்து மெஸ்மரைசிங்காக, அதாவது வந்து புல்லரிச்சிடுதுங்க உடம்பெல்லாம் எனக்கு. சரி நம்ம அப்பச்சி நம்ம உலகத்தான் இருக்கிறாரு, நம்ம தனியாக இல்லை இந்த உலகத்தில், நமக்காக யாரோ ஒருத்தராவது நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுங்க. முக்குழி போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான்
நம்ம எதை கடந்து வந்துக்கிறோங்கிற அதோட தீவிரம் வந்து எனக்கு புரிஞ்சுதுங்க மக்களே. மணி பார்த்திங்கன்னா இப்போ 5 கிட்ட ஆகுதுங்க சாயங்காலம். நீங்கள் நினச்சி பாருங்கள், காலையில் ஒரு 2:30 மணிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கிறேங்க ரெஸ்ட் இல்லாமல். நடுவில் 1 மணி நேரம் தூங்கணுங்க காலகட்டியில். அதை தவிர வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இங்கே வர்ற சாமிகளும் முக்கால்வாசி பேர் அதே நம்மளோட கண்டிஷன் தானுங்க. அதாவது வந்து சின்னதாக தான் தெரியுதுங்க வீடியோவில், இறக்கத்தில் வந்து ஒரு சின்ன படியாட்டம் தெரியுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு 2000 படி கிராஸ் பண்ணி கீழே இறங்கணும். எஸ்பெஷலி காலையிலேருந்து நடந்துட்டு இருக்கிறோம்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம உடம்பு மனசு எவ்வளோ டயர்டாக இருக்குன்ட்டு. நம்ம கூட 20 பேர் வந்தாலும் சரிங்க, 50 பேர் வந்தாலும் சரி, இந்த அழுத ஏற்றத்துலேயும் இறக்கத்துலேயும் யாருக்கு எதுவும் ஒன்றுனாலும் வந்துட்டு கவர்மெண்ட்டே நினச்சாலும் வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ண முடியாதுங்க, அந்த மாதிரி இடம். ஆனால் யாருக்கும் நல்ல வேலையாக என் கண்ணு முன்னாடி எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலைங்க. என்ற வாழ்க்கையிலேயே என்னோடய உடம்பும் மனசு இந்தளவுக்கு நான் பீட் பண்ணதே இல்லைங்க. அதோட ரிசல்ட்டு தான் இது. மக்கள் இங்கே பாருங்க, எத்தா சொட்டு மரம்னு சாமி. பேஸ் மட்டுமே ஒரு 50 பேர் சேர்ந்து குடிக்க ஒன்று மாட்டேங்குது. சோட்டு மரம் வந்து அவங்க போறாங்க கரெக்டாக வந்து யானை வந்து சாமி வந்து சத்தம் இல்லாமல் வந்து மெதுவாக வாங்க. நாங்கள் வேறு 5 பேர் வந்து உடம்பு சரியில்லையா, நடக்கவே முடியல. நாங்கள் நின்று வந்தோமா, அப்புறம் அப்போதான் யானை வந்து பக்கத்தில் அப்படியே வந்து போகுது. யானை வாசம் முடிக்குது. அப்புறம்ட்டு அந்த சாமின்ட்டு வந்து லோக்கல்லே வந்து அந்த இது வச்சுருப்பாங்க, அந்த கொக்கு மாதிரி வச்சுருப்பாங்களா, அது கையில் கொண்டு வந்தாங்க. அந்த கொக்கி மாதிரி யானை வந்து அந்த அங்குசம் சொல்லுவாங்களா, அது கொண்டு வந்துட்டு அவங்க நீ முன்னாடி போங்க சொல்லி போட்டு வேகம் பயக்கிறாங்க. இந்த சாமியால் நடக்க முடியல. அப்போ நான் நின்று வந்து சாமி உடம்பு சொல்லி நாங்கள் மெதுவாக வரோம், நீங்கள் முன்னாடி போங்க. அப்போ அவங்களும் வேகம் முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் பின்னாடி இந்த காட்டுக்குள்ளார, இவங்க முன்னாடி போயிட்டாங்க. இவங்க பார்த்தா ஒரு 50 அடி 100 அடிக்கு முன்னாடி போகிறாங்க. நாங்கள் இப்போ 2 பேரும் பின்னாடி நடக்கட்டும் நாங்கள் வரைஞ்சாங்க போவோம் அப்படின்ட்டோம். அவங்க நானும் தெரிஞ்சாங்க இப்போ நடந்து வந்து அவங்க கூட தாங்க மொபைலில் வந்து அது த்ரில்லிங்காக இருந்தது எனக்கு. ஃபைனலி மணி ஒரு 6 ஆகிடுதுங்க. நாங்கள் இன்றைக்கி தங்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. முக்குழிங்கிற இடமுங்க. இங்கே வந்து ஹோட்டல்ஸு விரினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்டே பண்ணுற இடம் தான். கீழே தார்பாய் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே வந்து தங்கலான்ட்டு எல்லோரும் வந்து ரூம் எடுத்து தங்கியாச்சுங்க மக்களே இன்றைக்கி டேக்கு. இங்கே நிறையா ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. பெருசாக கொசு இந்த மாதிரி தொல்லைகள்லாம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் இது ஹீட்டான பூமிங்க. சாப்பிட்டு வந்து படுத்த உடனே எல்லோரும் கப்புன்னு தூங்கிட்டாங்க மக்களே. ஃபிட்னஸ் டேட்டாங்க ஃபோனில் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு ஷேர் பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் 2 மணிக்கு நடக்க ஆரம்பித்தது, மத்தியானம் 12 மணிக்கு கால் கட்டியில் ரெஸ்ட் எடுத்தது மட்டும்தானுங்க. அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த டே புஷ் பண்ணிங்க. ஈவன் இது வந்து ஹில் டெரெயினுங்க. ஹில் டெரெயின்லேயே இந்தளவுக்கு புஷ் பண்ணி வந்திருக்குன்னா எனக்கே என்னோடய உடம்பை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குதுங்க. நம்மளால் முடியாது எதுவும் இல்லைன்னு இந்த ஒரு ட்ரிப் எனக்கு ஒன்று தீர்க்குதுங்க மக்களே. சரிங்க மக்களே, நாளைக்கு இன்னொரு vlogல